மட்டக்களப்பு மாநகர சபையின் 8வது சபையின் 2வது பொது அமர்வுக்கான கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த நிலையிலே நாங்கள் எமது பிரதேச மக்களின் அடிப்படை தேவைகள் கருதிய பல்வேறுபட்ட நலன்புரி திட்டங்கள் சபையில் உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டிருக்கின்றன. அந்த வகையினிலே நாங்கள் தற்பொழுது பேசுபொருளாக இருக்கின்ற செம்மணி படுகொலைகளை கண்டனம் செய்து அதற்கான நீதியான விசாரணை செய்ய வேண்டும் என்கின்ற கோதாவிலே ஒரு பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோன்று எமது பிரதேசத்திலே அதிகமான வீதி விபத்துக்கள் ஏற்படுகின்றன. இந்த வீதி விபத்துக்களுக்கு முக்கிய காரணமாக கட்டாக்காலி மாடுகள், நாய்கள் மற்றும் வீதி வியாபாரம் என்பன முக்கியமாக காணப்படுகிறது. அவற்றை தடுப்பதற்கான கௌரவ உறுப்பினர்களின் பிரேரணைகள் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு இருக்கின்றன. அதேபோன்று எமது அறநெறி கல்வியை மேம்படுத்தும் நோக்கோடு ஞாயிறு மற்றும் பௌர்ணமி தினங்களில் இந்த அறநெறி பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்கின்ற கோதாவிலே பிரத்யேக டியூஷன் மேலதிக வகுப்புகளை தடை செய்ய வேணும் என்கின்ற ஒரு பிரேரணையும் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று எமது மட்டக்களப்பு மாநகர சபை உள்ளிட்ட எமது பிரதேசங்களிலே தமிழர்கள் வாழுகின்ற நாங்கள் செறிந்து வாழுகின்ற நிலையிலே அந்த பெயர் பலகைகளில் தமிழ் மொழி கட்டாயமாக இடப்பட வேணும் என்கின்ற அந்த ஒரு உறுதியான ஒரு வேண்டுகோள் எமது வர்த்தகர்களுக்கு விதிக்கப்பட வேணும் என்கின்ற ஒரு பிரேரணை ஒன்று இங்கே முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு இருக்கின்றது. அதேபோன்று ஒற்றை வழி பாதை, அதாவது வாகனங்கள் மூலம் விபத்துக்கள் ஏற்படுகின்றன. இந்த விபத்துக்களினால் மக்கள் பாதசாரிகள் பெரும் சவால்களை எதிர்நோக்குகின்றார்கள். அவற்றை தடுக்கும் நோக்கோடு நாங்கள் பெயர் பலகைகளிட்டு, அதாவது வன்வே, அதாவது போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக நாங்கள் பெயர் பலகைகளிட்டு ஒற்றை வழி போக்குவரத்தை முன்னெடுப்பதற்காக ஒரு பிரேரணையை முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு இருக்கின்றது. அதேபோன்று திருப்பெருந்துறையிலே அண்மையிலே ஒரு தெருநாய் ஒன்று அடித்து ஒருவர் 16 தையலுக்குள்ளாகி வாட்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு நோக்கோடு இந்த கட்டாக்காலி நாய்கள், இந்த நாய்கள் பெரும் சவாலாக இப்பொழுது மட்டக்களப்பு நகரத்துக்குள் மாறியுள்ளது. அவற்றை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் அந்த நாய்களை பிடித்து வேறொரு இடத்துக்கு அனுப்பி அவைகளை அங்கே பாதுகாக்கின்ற நோக்கிலே எமது சுகாதார குழுவினரின் ஆலோசனை மற்றும் எமது வைத்தியரின் ஆலோசனை கிணங்க அவற்றுக்காக முன்மொழிவுகள் இடப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று பூங்காக்களுக்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பது பெரியதொரு குறைபாடாக இருந்திருக்கின்றது. பூங்காக்களிலே பல்வேறுபட்ட குற்றச் செயல்கள் இடம்பெற்று வருவதாக முறைப்பாடுகள் கிடைத்திருக்கிற நிலையிலே முக்கியமாக மக்கள் கூடுகின்ற, அதை அணுகுகின்ற அந்த பூங்காக்களிலே நாங்கள் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை வேலைக்குட்படுத்தி அதை சரியாக செய்வதற்கு, சரியான வினைத்திறனான முறையிலே அதை பாதுகாப்பதற்கும் மக்களின் கலை கலாச்சாரம் பட்ட பண்புகளை நாங்கள் மேம்படுத்துவதற்கும் இந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் தேவை முக்கியமானது என்று கருதியும் ஒரு பிரேரணை ஒன்று முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு இருக்கின்றது. இத்தகைய பிரேரணைகள் எல்லாம் நாங்கள் இன்றைய சபையிலே முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு இருக்கின்ற அந்த செய்தியை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன்.